இப்போ யாராச்சும் மார்வல் ஜாம்பிஸ்ங்கிற சீரிஸை பார்க்குறீங்களா? பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க. ஒவ்வொரு எபிசோடையும் பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்த எபிசோடையே தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்காங்க. அதாவது நம்ம சூப்பர் ஹீரோஸ் மட்டும் PG-13 இல்லாட்டி அவங்க என்ன மாதிரிலாம் சம்பவம் பண்ண முடியுங்கிறத ஒரு 4 எபிசோடுக்குள்ளேயே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக நம்ம பிளேடை புதுசாக இந்த சீரீஸில் 3 பிளேடை காமிச்சிருந்தாங்க. 3 பிளேடா 3 நெட்டா இப்படி சொல்லுன்னு தெரியல. ஆனால் வந்த இடம் ஃபுல்லாக மனுஷன் சம்பவம் தான். பிக்லோ மாதிரி நடுவில் ஆர்டர் ஃபார்மிங்லாம் பண்ணாப்புல வானத்திலேயே எல்லா சீன்லையும் பங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை அவருடைய அந்த பவரையுமே வந்து செம்மையாக காமிச்சிருந்தாங்க. அவருக்கு ஸ்வாட் ஃபைட்டிங் அந்த ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சக்க வெட்டி போட்டு காட்டுறதுல நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஒரு கடத்தில் இந்த ஆண்ட்மேன் மாதிரி இருக்க சில பேர்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அவ்வளோ குட்டியாக இருக்கவங்கள 2 கட் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்வாட் ஃபைட்டிங் எந்த அளவுக்கு இருக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ஃப்ரேம்லலாம் அந்த ஸ்வாடில் கொன்ஷுவோட முகம் வந்துட்டு போகும். ஏன்னா ஒரு 3 தானே அந்த ஸ்வாட ரிஃப்ளெக்ஷனில் கொன்ஷுவோட முகம் வந்துட்டு போகும். இந்த மாதிரி செம்ம இதாக பண்ணியிருப்பாங்க பிளேடுக்குன்ட்டு. ஆனால் பிளேடை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளுறது யாருன்னு பார்த்தா நம்ம தோறு எப்படி போட்டு தள்ளுறாருன்னு பார்த்தா மனுஷன் கண்டுக்கவே இல்லை. மொத்த தண்டரை மேலே இறக்கி பொசுக்கி சாம்பலாக்கிட்டு போயிட்டே இருக்காரு. தோறு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேட்டு மார்வலில் கூட காட்டல போல. இந்த மார்வல் ஜாம்பி சீரிஸ்ல இந்த மாதிரி காமிச்சிருக்கானுங்க. லைக் பொசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வரலாம் கண்டுக்க கூட மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு. பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணி தேனோஸ் அடிக்கிறாரு. ஒண்ணுமே ஆகல மனுஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க இந்த சீரிஸ்ல தோரை. ஆனா தோரையும் ஒருத்தர் போடுதல் அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹல்க்கு அந்த மாதிரி வெறித்தனம் பண்ணியிருக்காங்க. ஹல்க்கு இன்ஃபினிட்டி ஹல்காக வராரு. அதாவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஒரு கட்டத்தில் டேமேஜ் ஆகி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோடைய மொத்த எனர்ஜியுமே நம்ம ஹல்கா ஒரு உடம்புல வாங்கி வச்சுட்டு நிற்பாரு. லைக் கேன்சர் வந்த மாதிரி முடியெல்லாம் கூட கொட்டி போயிருங்க. அந்த சீன்லலாம் ஹல்க்கு பங்கமா இருப்பாரு. லைக் 1 பஞ்ச் மேனாவே ஹல்க்கு மாதிரி இருப்பாரு. வர ஒரு பஞ்சில் அபாமினேஷனை ஒரே பஞ்சில் காலியாக பண்ணியிருப்பாரு. வரலாம் ஒரு பஞ்ச் தான். பட் அவரையும் ஒருத்தங்க போட்டு தள்ளுவாங்க. அவங்க தான் வாண்டா மேக்ஸிமம். இந்த ஒட்டுமொத்த சீரீஸ்லேயே அவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க வாண்டாவை. ஈவன் இது வாண்டாவோட ஃபுல் பவர்னு கூட சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு வாண்டா இந்த சீரீஸில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பா. லைக் எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாரையுமே லிட்டரலி நம்ம ஹல்கை போட்டு தள்ளுறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு படையவே திரட்டி கூட்டிட்டு வருவாங்க. அண்ட் இந்த சீரீஸ் முடியும் போதும் பங்கம் பண்ணிருப்பானுங்க. லைக் இன்செப்ஷன் மாதிரி இது ரியாலிட்டியா இல்லை எல்லாமே ஒரு எல்யூஷனா அப்படின்னு தெரியாத மாதிரியே இதை முடிச்சிருப்பானுங்க. ஏன்னா வந்து வாண்டா ரியாலிட்டி ஒர்க் பண்ணுறதானே அவள் பவர் இந்த இடத்துல எந்த மாதிரி காமிக்க முடியுமோ அவ்வளோ பங்கம் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸில். ஒன் ஆஃப் த தரமான மார்வல் சீரீஸ் இது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் இருக்குது.